அவர் வந்து ஏப்ரல் இறுதியில் அங்கேருந்து புறப்படுறார். சென்னையிலேருந்து மதராஸ் கோட்டையிலேருந்து புறப்படுறாரு. எனக்கு அந்த கோட்டையிலேருந்து வெளியே வந்து எந்த பாதையில் சென்று இருக்கிறார், அதுவே எனக்கு ஒரு யோசனை. நமக்கு தெரியும் பூந்தமல்லி ஹைரோடுங்கிறது சென்ட்ரல் ஸ்டேஷன் ஓட்டு பூந்தமல்லி ஹைரோடு, அது ஒரு சந்தேகம். இதை வந்து எனக்கு அப்படி தான் அனுமானிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் வந்து நான் பேசியது ஒரு நெடுஞ்சாலைத்துறை சூப்பரண்டிங் இன்ஜினியர் ஒருத்தர் ரிட்டையர் ஆனவர், ஒரு 10 ஆண்டுகள் முன்பு அவரிடம் பேசிய போது அவர் குறிப்பிட்டார். ஏன்னா அவர் கொஞ்சம் இதெல்லாம் ஈடுபாடு உள்ளவர் இந்த வரலாறு இதில். அவர் சொன்னது மவுண்ட் ரோடு, இப்போ இருக்கக்கூடிய அண்ணா சாலை வழியாக வந்து அண்ணா மேம்பாலத்தின் கீழ் நுங்கம்பாக்கம் ஹைரோட் நெடுஞ்சாலை வழியாக போய் ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம் ஆற்காடு ரோடு வழியாக போய் பூந்தமல்லியை அடைகிறார். தன்னுடைய குறிப்பை சென்னை கோட்டை பூந்தமல்லியிலேருந்து ஆரம்பிக்கிறார். இவர் இங்கே மட்டும் அந்த திடீர்னு வந்து பண்ணல, இவர் ஆட்கள் சூழ தானே வந்திருக்கார். பல்லக்கு துணைவர்கள், ஏன்னா அரசாங்கம் அனுப்பிச்சிருந்ததுனால குறைந்தபட்சம் ஒரு 20-30 பேராவது உடன் வந்திருப்பார்கள். அவர் போகிறவங்களுக்கெல்லாம் பயண குறிப்பு வந்து அனுப்பப்பட்டிருக்கும் இல்லையா, அனுப்பப்பட்டிருக்கோம். அவர்கள் காத்திருந்து ஒரு வரவேற்று தங்க இடங்கள், அப்புறம் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த ஒரு மணிக்காரர், ஊர் தலைவர், கர்ணம், முன்சிஃபு, தாசில்தார் போன்ற அதிகாரிகள், அதற்கு கீழ்நிலை அதிகாரிகள் போயிருக்காங்க. அந்த மாதிரி அவர்களிடம் கேட்டு தான் அவர் பண்ணுறாரு. இதில் ரொம்ப இன்றைய காலகட்டத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, அவர் தான் சொல்லியிருக்கார் இவர் என்னென்ன மாதிரிலாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அதில் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்ன, இன்றைய சூழ்நிலையில் இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் அது தேவையானது. அந்த பாசன வசதியெல்லாம் பண்ணணும், அந்த என்ன பயிர் பச்சை விளைகிறது அப்படிங்கிறது, அதை பற்றிலாம் இது பண்ணி உதாரணத்துக்கு பாருங்கள், 33ஆம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம், அந்த பகுதி விவசாயம். புத்தகத்தின் தலைப்பு எ ஜர்னி ஃப்ரம் மெட்ராஸ் த்ரூ த கண்ட்ரீஸ் ஆஃப் மைசூர், கனரா அண்ட் மலபார் பெர்ஃபார்ம்டு அண்டர் தி ஆர்டர்ஸ் ஆஃப் த மோஸ்ட் நோபல் த மார்க்விஸ் வெல்லஸ்லி, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அதெல்லாம் பார்க்கணுங்கிறது, எதை பற்றி பார்க்கணுன்னா அக்ரிகல்ச்சர், ஆர்ட்ஸு, கிளைமேட்டு, இந்த மாதிரிலாம் பார்க்கணுங்கிறது அவ்வளோ பெரிய தலைப்பு கொண்ட ஒரு புத்தகம் இது. பாருங்கள், ஒரு ஊருக்கு போய் நீர்நிலைகள், விவசாயம் பற்றி அடிக்கடி போகிற ஊர்லெல்லாம் குறிப்பிட்றாரு. 58ஆம் பக்கத்தில் பாருங்கள், வழியில் சில இடங்கள் பசுமையாக உள்ளன, ஏரி குளங்களின் அருகிலுள்ள வயல்களில் நெற்பயிர்கள் கதிர் முற்றி இருக்கின்றன, வெயில் தாழ்ந்த மாலை வெளிச்சம், வங்காளத்தை போன்று இதுவும் சமவெளி பகுதி, சாலைகள் நன்றாக உள்ளன, குடில்களில் பல மண்ணால் ஆனவை, ஓடுகளால் ஒழுங்காக வேயப்பட்டுள்ளன, வங்காளத்தில் இருப்பவற்றை விட பார்க்க நன்றாக உள்ளன, ஆனால் குடிசைகள் வைக்கோல்களால் வேயப்பட்டவை அல்ல, பனை ஓலைகளால் வேய்ந்தவை, ஓலைகள் ஒடிந்து ஒழுங்கற்று உள்ளன. இப்படிலாம் எழுதுறார். செம்பரம்பாக்கம் ஏரி பற்றி எழுதுறாருங்க. பூந்தமல்லிக்கு அருகில் இடது பக்கம் திரும்பி குன்றத்தூருக்கு சென்றார். அடுத்த நாள் காலையில் செம்பரம்பாக்கம் ஏரியை காணச் சென்றார். பூந்தமல்லியிலிருந்து 3 மைல் தூரம். அந்த ஏரி வங்காளத்தில் இருப்பதைப் போல அழகாக வெட்டி ஏற்படுத்தப்பட்டது அல்ல என்ற தகவலையும் தருகிறார். வங்காளத்தில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏரிகள் இது இயற்கையாக இருக்கலாம், சுற்றிலும் கரைகள் அமைத்து அந்த ஏரியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற புகானன் குறிப்பிடுகிறார். ஏரியின் பரப்பு 8 மைல் நீளமும் 3 மைல் அகலமும் உள்ளது. வறட்சி காலத்தில் சிறு ஓடைகள் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்படும். சமயங்களில் இந்த ஏரிக்கு நீர்வரத்து அதிகமாக இருக்கும். மழை பொய்க்கும் ஆண்டிலும் சுற்றியுள்ள 32 கிராமங்களுக்கு 18 மாதங்கள் வரை இந்த ஏரி நிரந்தரமாய் இருக்கும். பாருங்கள், வறட்சி காலத்தில் கூட 18 மாதத்துக்கு இந்த ஏரி நீர் தாங்கும். பஞ்ச காலத்தில் இந்த மாதிரியான ஏரியின் பயன் வரப்பிரசாதமாக இருக்கும். ஒரு ஏரியின் பயனை இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்?
அடுத்த பக்கத்துலேயும் இப்போ ஸ்ரீபெரும்புதூர் ஏரி பற்றி சொல்கிறார். காவிரிப்பாக்கம் ஏரி 8 மைல் நீளம், அகலம் 8, 3 மைல் 24 சதுர மைல்கள் கொண்டது காவிரிப்பாக்கம் ஏரி அப்படின்னு அப்போவே பதிவு பண்ணியிருக்கார். அதை சுற்றியுள்ள கோட்டை பாழடைந்துள்ளது. இப்படிலாம் அதாவது இயல்பாக அந்த பகுதியை பதிவு பண்ணுகிறார். காஞ்சிபுரம் அறிக்கை 64ஆம் பக்கத்தில் அது பதிவு பண்ணுறாரு. ஸோ ஆய்வு பண்ணிக்கிட்டே வர்றாரு. அது வந்து நீளம் எவ்வளோ, அகலம் இல்லைங்கிறது உள்ளூர்காரங்க தகவல் சொல்லுவாங்க, இத்தனை மைல் அப்படின்னு. ஏன்னா அரசு அதிகாரிகளும் கூட போகிறாங்க இல்லையா. இது மாதிரியான பொதுப்பணி வேலையை நான் முன்பு கண்டதில்லை, வங்காளத்தில் பார்த்ததில்லை போல இருக்கு. ஒருவேளை பலருக்கும் இந்த ஏரி பயன்படுகிறது, பார்க்க பரவசமாக உள்ளது, நிலங்கள் வளமாய் பசுமையாய் உள்ளன. இவர் எழுதுறதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் எழுதுறாரு. ஏப்ரல் கடைசியில் வெயில் காலத்தில். காவிரிப்பாக்கம் ஊர் சுத்தமாக இல்லை, ஊரினுள் ஒரு மசூதி உள்ளது. அது மாதிரி பல ஏரிகள். வேலூருக்கு வர்றார், பாலாறு பற்றி எழுதுறார். பள்ளிக்கொண்டா குடியாத்தத்துக்கு வர்றாரு, கவுண்டின்னி ஆறு பற்றி எழுதுறாரு, வாய்க்கால் அங்கே எப்படி இருக்குது இப்படிலாம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி போகிறோம். இங்கே காவிரி நம்ம மேட்டூர் அணைக்குள்ள இருந்த அந்த காவிரி அந்த பகுதியை பற்றி என்ன, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அது வந்து நான் இப்போது சேர நாட்டிற்குள் நுழைகிறேன் அப்படி சொல்லிட்டு தான் வருவார். மைசூர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவார். ஆமாம். அக்டோபர் 10, 1800 நடுக்காவலை அடைந்தேன் அப்படின்னு குறிப்பிடுகிறார். தமிழில் வந்து நடுவில் உள்ள காவல் என்ற பொருள். காவிரிப்புறம் வரும்பொழுது, நடுக்காவலை தாண்டி வரும்பொழுது சேர நாட்டிற்குள் நுழைகிறேன் அப்படின்னு எழுதுகிறாரு. அலெக்சாண்டர் ரீடு வந்து கலெக்டராக இருந்தார். 1799 திப்பு சுல்தான் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை, சேலம் மாவட்டத்துக்கு திரும்ப வரல. ஆனால் வந்து 4/4/1800 அவர் சென்னை கோட்டையில் இருந்து தான் அதெல்லாம் எழுதுகிறாரு. தகவலையும் பார்த்துக்கிட்டு எழுதுகிறாரு. ஸோ இவர் செய்கிற வேலையை வந்து புக்கானன் பார்த்துட்டார், நேரில் பார்த்துட்டார். அதனால் நம்ம சேலம் ஜில்லாவை பற்றி நம்ம தனியாக சொல்ல வேண்டாம், விட்டுறாரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். சென்னையிலேருந்து ஆரம்பித்து போகிற வழியை வந்து பாதையை வந்து அவர் மேப் வரைபடம்லாம் மேப்லாம் கொடுக்குறாரு. அக்டோபர் 12, 1800. சிக்காங்கிறது கன்னட வார்த்தை. இந்த சிக்கக்காவலை பற்றி ஒரு நல்ல பதிவு பண்ணுறார். அங்கே சத்திரங்கள் இருந்தது, ஒரு கெட்டி முதலெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அங்கே இப்போ யாத்ரீகர்கள் பயணியர் போனாக்க தங்கறதுக்கு, குறிப்பாக பிராமணர்கள் தங்கி பால்லாம் இலவசமாக கொடுப்பாங்க. பாதுகாப்பெல்லாம் இருக்குது, பத்திரமா தங்கி. ஏன்னா அதுவெல்லாம் ஒரு காட்டுப்பகுதி, வனப்பகுதி. அந்த பகுதிக்கு இப்படி வந்தேன். இன்று மலைகளின் அடிவாரத்தில் 3 கோஸ் தூரம் கடந்து சிக்கக்காவல் இடத்திற்கு வந்தேன். பாதை மேடு பள்ளமாக இல்லை, ஆனாலும் பயணம் கடினமாக இருந்தது. ஏனெனில் நாங்கள் பாலாறை மாறி மாறி 4 முறை கடக்க வேண்டியிருந்தது. இந்த சாலையை பாலாற்றின் ஒரு பக்கமாக அமைக்க ஏற்பாடு செய்தால் நலம். இப்படியும் சொல்கிறார். இந்த பறவை 4 தடவை கிராஸ் பண்ணி வந்து வர்றாரு. ஒரே பக்கத்தில் போட்டால் அப்படிங்கிறது விடுறாருன்னு வச்சுக்கோங்க. இவ்விடத்திற்கு அருகில் உள்ள மக்கள் கன்னடம் மற்றும் தெலுங்கு பேசுகிறார்கள். தெலுங்கர்களை ஆலம்பாடி பாளையக்காரர் அருளப்ப நாயுடுகள் அழைத்து வந்து குடி அமர்த்தி இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறார். சரி, அப்படி பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் கேட்ட காவிரிப்புறம் அக்டோபர் 12 எழுதுகிறாரு. 1800 அக்டோபர் 12. 5 மலபார் மணி தூரம் சென்று காவிரிப்புறத்தை அடைந்தேன். அது 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இப்பகுதியில் விவசாயம் நடைபெற்றதாம். 40-50 1760 வரையிலும் ரஃபா தோராயமாக விவசாயிகள் நடைபெற்றதாம். அப்படின்னா அந்த சமயத்தில் இல்லை. ஏன்னா போர் பொழுதுனைக்கும் சதா ஹைதர் அலி திப்பு சுல்தான் காலத்தில் படை போகிறது வருது வந்துக்கிட்டே இருந்தால் விவசாயிகள் நிம்மதியாக செய்ய முடியாது. அதன் பின்னர் அமைதி நிலவாததால் பயிரிடும் வேலை குறைந்து தற்போது நிலங்கள் தரிசாகி போகியுள்ளன. காவிரிப்புறம் நகரத்தை ஒட்டி சில இடங்களில் பயிர்கள் தென்படுகின்றன. காவிரிப்புறங்கிறது காவிரியை ஒட்டிய பகுதி, தெற்கு பகுதி. அதுதான் இப்போ மேட்டூர் அணைக்குள் மூழ்கிவிட்டார். அது ஒரு பெரிய நகரம், பவானி அளவிற்கான ஒரு பெரிய நகரம். அந்த அளவுக்கான நகரம். வயல்களில் சுற்றி கற்களில் ஆன வேலிகள் போடப்பட்டிருக்கின்றன. ஆடு மாடுகள் உள்ளே வராமல் இருக்க கல்வேயில் அமைக்கப்படும்
தடுப்பு சுவர்கள் போல் தோன்றுகின்றன. அவர் ஒரு அயர்லாந்தில் கல்லாவே அப்படின்னு ஒரு ஊர், அங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி இந்த தடுப்புகள் போட்டு இது பண்ணியிருக்கு. காவேரிபுரத்தின் கல்வேலிகள் மோசமாக அமைக்கப்பட்டுள்ளன. அது மாதிரி ஒழுங்காக இல்லாமல் அவற்றின் மராமத்தும் நடைபெறுவது இல்லை. காவேரிபுரத்தின் கோட்டை கெட்டி முதலியால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர் அக்கம் பக்கத்தில் உள்ள பல பகுதிகளில் பாளையக்காரராக இருந்தவர். யாரு? கெட்டி முதலி. மலைப்பகுதிகளில் உள்ள பாளையக்காரரிடமிருந்து தமது நாட்டை பாதுகாக்க நடுக்காவலையும் அவர் கட்டினாராம். ஊரின் புறநகர் பகுதி கோட்டையிலிருந்து சிறிது தூரத்தில் உள்ளது. அங்கே 100 வீடுகள் உள்ளன. அதைவிட அதிகமாக அழிந்து போன வீடுகள் உள்ளன. ஏன்னா அந்த போர்னால் வீடுகள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, பாழடிச்சு போயிருக்கோம். ஆனால் முன் எப்போதையும் விட இப்போது அதிக மக்கள் வசிக்கின்றனர். இடிந்த வீடுகளை ஹுசைன் சாஹிப் அப்படிங்கிற அமில்தார் கோட்டை தலைவர் திரும்ப கட்டி நகரை விரிவாக்க முனைந்தார். ஆனால் ஆட்கள் வரவில்லை. கர்னல் ரீடுவின் கீழ் படையுடன் வந்த லம்பாடிகளால் இவ்வூர் பாதிக்கப்படவில்லை. அதில் ரீடு ரொம்ப அது உஷாராக இருப்பார். லம்பாடிகள் அவங்க தான் தானியம் விருதுகள் இதெல்லாம் உதவி செய்வாங்க. தானியம் படைக்க வேண்டிய உணவு தானியங்கள் அவங்க தான் சேகரம் பண்ணி கொடுப்பாங்க, விலைக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க ஏமாந்தா கொள்ளையடிப்பாங்க. அது அவங்கள சரியாக கவனித்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார் ரீடு. அதனால் இவ்வூர் பாதிக்கப்படவில்லை. ஏனெனில் அவர் லம்பாடிகளின் செயல்கள் மீது கவனம் கொண்டிருந்தார். இருப்பினும் ஆற்றின் மறுபக்கம் இருந்த கிராமங்களை அவர்கள் கொள்ளையடித்தனர். அவர் பார்வைக்கு அந்தாண்டு இருக்கிறத பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா அவர் இதுக்கு போகும்போது, சண்டைக்கு போகும்போது சண்டை பார்ப்பாரு, இதை பார்ப்பாரு. இங்குள்ள மக்களில் பெரும்பாலானோர் தமிழ் பேசுபவர்கள். பிராமணர்களில் பலர் கன்னடம் பேசுபவர்கள். புறநகர் பகுதிக்கும் கோட்டைக்கும் இடையே சுயம்வர பள்ளம் என்கிற ஓடை செல்லுகிறது. அந்த ஓடை முன்பு சுயம்வர ஏரி என்ற பெரிய ஏரியை நிரப்பும். அது காவேரிபுரத்தின் தென்மேற்கில் அரைக்கோஸ் அல்லது 5 மைல் தூரத்தில் உள்ளது. அந்த ஏரி 520 ஏக்கர் நிலங்களுக்கு பாசனம் தந்தது. அந்த ஏரி 50 ஆண்டுகளுக்கு முன்பாக உடைந்து விட்டது. இன்னும் பழுது பார்க்கப்படவில்லை. திப்பு சுல்தான் அதற்கு திட்டமிட்டார். ஆனால் 18,000 பக்கோடா செலவு ஆகும் என தெரிந்ததும் அத்திட்டத்தை கைவிட்டு விட்டார். பக்கோடா என்ன, ஒரு பவுன், ஒரு 18,000 பவுன் செலவாகுன்னொடனே அவர் சண்டைக்கே இப்போ பணம் தேவைப்படும் போது இங்கு கணிசமான அளவில் ஒரு பவுன், அந்த நேரம் 3 ரூபாய், ஒரு பக்கோடா 3 ரூபா. ஆமாம், அதுக்கு ஒரு 10-20 வருஷங்கள் 10-15 வருஷம் கழிச்சு 3.5 ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இவங்களே அரசாங்கம் பிரிட்டிஷ்காரங்க 3.50 பக்கோடாங்கிறது எந்த பக்கோடா வராகன் எல்லாம் ஒன்று தான். வராகன்னும் அதுக்கு பேர். பக்கோடாங்கிறது இன்னொன்று கோவில், அதுக்கும் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு. இங்கே பக்கோடா நாணயம் வரும்போது ஒரு பவுன் காசு. அந்த பவுன் தரத்தை போல் ஏற்றார் போல் கொஞ்சம் லேசாக மாறுபடும். நல்ல பவுன் பத்திரமாத்து தங்கம் அப்படிங்கிற மாதிரினா அது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்கு கணிசமான அளவில் வியாபார போக்குவரத்து நடைபெறுகிறது. காவேரிபுரத்தில் தளவாய்ப்பேட்டை, குமாரபாளையம், பூலாம்பட்டி, நெருஞ்சிப்பேட்டை, அம்மாப்பேட்டை, ஈரோடு, துடுப்பதி, சித்தோடு, அரவக்குறிச்சி, நங்கவள்ளி, ஓமலூர், சேலம், ராசிபுரம், நாமக்கல், சேந்தமங்கலம் மற்றும் திண்டுக்கல் என்ற ஒரு பக்கமும், கூடாலு, நகரா, ஸ்ரீரங்கப்பட்டினம், கோபி, கொள்ளைகாலம், கவுடகள்ளி மற்றும் பந்துஹள்ளி என்று மறுபக்கமுமாக வணிக மார்க்கம் இவ்வழியே போக்குவரத்து இந்த இதில் நடந்திருக்கு. மைசூர் பகுதிக்கும் தமிழ்நாட்டு பகுதிக்கும் வச்சுருக்கு. ஆகவே இங்கு ஒரு சுங்கச்சாவடி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆமாம், விசாரித்ததில் கடந்த 2 மாதங்களில் கீழ்கண்ட சரக்குகள் இவ்வழியே போயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு என்னென்ன சரக்கு, எவ்வளோ மாடுகள், பொதி மாடுகள் மூலம் அந்த சரக்கு ஜவுளி, புகையிலை, நெய், விளக்கெண்ணெய், கசகசா, கோணி, சாக்குப்பை, பனை வெல்லம், கல் பாத்திரங்கள், அது மாதிரி போயிருக்கு அப்படிங்கிற அது மாதிரி சொல்கிறார். கோஸ்ங்கிறது ஒரு 10 மைல், அது பாருங்கள் பார்த்தோமே
சுமார் 10 மைல் ஒரு கோர்ஸ் தூரம். தூரமே ஒரு சேலம் மாவட்டத்திலே 4 வகையான 5 வகையான தூரங்கள். அளவீடுகள் ஒரே அளவில் இல்லை, அந்தந்த பகுதிக்கு தக்கபடி அளவீடுகள் இருக்கு. அதாவது மாறு அப்படின்னுங்கிறது ஒரு கணக்கு அளவீடு. ஜான் முழங்கிறது எல்லாரும் ஒரே அளவு இருக்க மாட்டாங்க. உயர்ந்த ஆளுன்னா மாறுங்கிறது இந்த நடுவர்களோட இந்த முனையிலிருந்து இந்த இதுதான் ஒரு மாறு. இவர் கோயம்புத்தூர் ஜில்லா முழுசுமே போகிறாரு. நீலகிரி மலை போல நீலகிரி மலைக்கு இவர் வந்து இப்போது நம்ம பவானி அணைக்கட்டு இருக்கு இல்லையா, பவானி சாகர், அது வரையிலும் போய் கஜல் கட்டி கணவாய், அதுதான் அது ஒரு வழியாக மைசூர் போகிறது. சத்தியமங்கலம் வழியாக வடக்கு நோக்கி போனால் மலை மேல் அது மாதிரி போகிறது வந்து கஜல் கட்டி கணவாய். கஜம்னா யானை போகிற அந்த மாதிரி கஜல் கட்டி கணவாய். அந்த கணவாய் பக்கத்தில் தான் இப்போது பவானி சாகர் அணை இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் நீலகிரி மலையை பார்க்கலாம். சிறுமுகை பகுதி அந்த மாதிரி வருது. அந்த இடத்துல எட்டி பார்த்துட்டு வர்றாரு. அது அளவு எட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து அங்கே குடியேற்றம் இல்லை. 1815க்கு அப்புறம் சலிவன் கலெக்டராக வர்றாரு. அதுக்கும் மன்றோக்கில் சலிவனும் பணியாற்றி இருக்கிறார். இல்லை, மன்றோ வந்து அப்போ கலெக்டர் அடுத்த லெவல் போயிட்டார். ஒரு விசாரணை கமிஷன், ஊழல் குற்றச்சாட்டு, அந்த கமிஷன் தலைவராக மன்றோ இருக்கிறார். ஒரு உறுப்பினராக சலிவன் இருக்கிறார். யார் மேலான ஊழல் குற்றச்சாட்டுங்க? திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆங்கிலேயருக்கு வருது. சில பகுதி ஹைதராபாத் நிசாமுக்கு, சிலது வெள்ளைக்காரர்களுக்கு, அப்புறம் மீதியெல்லாம் மைசூர் மகாராஜாவுக்கு ஒதுக்குறாங்க. சில பகுதி மராட்டியர்கள், இவங்கெல்லாம் கூட்டணியினர். அவர் மீதி பழைய மைசூர் பகுதி மட்டும் மைசூர் ராஜாவை ஒரு பையனை தேடி பிடிச்சி, அந்த வாரிசு ஒரு பையனை 7 வயசு பையனோ தேடி பிடிச்சி ராஜாவாக உட்கார வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரிட்டிஷனுடைய மேலாதிக்கத்தை. ஆமாம், இது வந்து அப்போ கோயம்புத்தூர் ஜில்லா, அப்போ ஒரு மாவட்டம் அவருக்கு 1799 கிடைச்சிது. அதை வந்து 2 கோட்டமாக பிரிக்கிறார்கள். நொய்யல் ஆற்றுக்கு வடக்கில் உள்ள பகுதி ஒன்று, தெற்கில் உள்ள பகுதி ஒன்று. நொய்யல் ஆற்றுக்கு வடக்கில் உள்ள பகுதிக்கு பவானி தலைமையிடம். அது வந்து சேலம் மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டது. மாவட்ட தலைமையிடம் சேலம், கோட்டம் வந்து பவானி. அதே மாதிரி நொய்யல் ஆற்றுக்கு தெற்கில் உள்ள கோட்டம் தாராபுரம் தலைமையிடம், மாவட்டம் திண்டுக்கல், அதோடு இணைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்ச நாள் அப்படி இருந்தது, சில மாதங்கள். சேலம் மாவட்டத்தில் இருந்த மேக்லியோட் அசிஸ்டன்ட் கலெக்டர் ரீடுக்கில் இருந்தார். அவர் 1799க்கு அப்புறம் கலெக்டர் பதவி உயர்வு வருது. அப்போ சேலம் கலெக்டராக அவரை போடுறாங்க. அந்த பகுதிக்கு இவர் இங்கே வர்றாரு. அப்போ அவர் என்ன பண்ணார், சேலத்தை விட பவானி தலைமையிடமாக கொஞ்ச நாள் கழித்து மாற்றிக்கிறாங்க. ஏன்னா காவேரி ஆற்றை தாண்டினா பவானி. ஸோ அப்போது வந்து பவானியிலேருந்து கோயம்புத்தூர் வரை உள்ள தூரம், பவானிலேருந்து ஆத்தூர் வரை தலைக்காவல் தலைவாசல் வரை அது மாதிரி பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அப்புறம் பிரிச்சிடுறாங்க, தனியாகவே பிரிச்சிடுறாங்க. கோயம்புத்தூருக்கு கலெக்டரை தனியாகவே போட்டுடுறாங்க. மேக்லியோட மலபாருக்கு பெரிய பகுதிக்கு கலெக்டரை போடுறாங்க. அவர் அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர் போடுறாங்க. அவர் ஒரு பெருசாக திறமைசாலின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அவர் காலத்தில் ஊழல் நடக்குது. 2 ஊழல்கள் அந்த காலத்தில் மிக ஜெய்ஜான்டிக் ஃப்ராட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. இந்த சேலம் மாவட்டத்தில் நரசையர்னு ஒருத்தர், அங்கே அந்த மாவட்ட தலைமையிடத்தை தர்மபுரி கொண்டு போயிடுறாங்க. ஜமீன்தார்கள் வந்ததுக்கப்புறம் அவர் அவங்கெல்லாம் சிரஸ்தார் அந்த மாதிரி கருவூல அதிகாரிகளாக இருந்தார். 2 பேரும் இங்கே காசி செட்டின்னு பவானியில், அங்கே நரசையர்னு ஒருத்தர். நிறைய ஊழல் அந்த ஜமீன்தார்கள்லாம் உருவானதுக்கப்புறம் அவங்க வீட்டிலாம் கொஞ்சம் அப்படி அனுசரித்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்து, அவங்க அது கொடுத்து இதெல்லாம் நிறைய சொத்து சேர்த்திட்டு அதெல்லாம் பின்னாடி வெளிவருது. இந்த காசி செட்டிங்கிறவர் மாதிரி பெரும் ஊழல் பண்ணார் பவானியிலேருந்து. அது சேலம் நரசையர் சமாச்சாரத்தை அந்த ஊழல் பற்றி பின்னாடி தன்னுடைய பதிவை பண்ணுறாரு. இந்த மாதிரி மன்றோ பதிவு பண்ணுறார். இந்த மாதிரி பிரமாதமான ஒரு பதிவு. ஒரு ஊழல் வந்ததுன்னா 3 காரியம் செய்யணுங்கிறார். அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும், ஊழல் செய்ய, அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும்,
இந்த மாதிரி ஊழல் நடக்காமல் இருக்க வழிவகை செய்ய வேண்டும். ஒன்று வந்து 3 சமாச்சாரம்.